இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு சிம்பிளான ஒரு டொமேட்டோ ரைஸ் தான். டொமேட்டோ ரைஸ், வெண்டி ஃப்ரை பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்றதுக்கு. ஜெய் ஜெகநாத் ଆଜି ஒரு ସିମ୍ପଲ ଭାତ ଟମାଟୋ ରାଇସ୍ ଭାତ ଭେଣ୍ଡି ଫ୍ରାଏ ତାମିଲନାଡୁ ଷ୍ଟାଇଲର ବଢିଆ ରହିବ। ଏଇଟା ଲଞ୍ଚ ପ୍ୟାକ୍ କରିବା ପାଇଁ ପିଲାମାନଙ୍କୁ ଖାଇବା ପାଇଁ ବି ବେଶୀ ଭଲ ଲାଗିବ। இன்னைக்கு நான் பண்ற தக்காளி சாப்பாடும் வெண்டி ஃப்ரை தான் நான் போடுறேன்। அது மேக்சிமம் இந்த தக்காளி சாப்பாடு வந்து ஒரு சில பண்ண மாட்டாங்க, அதனால நான் நிறைய வந்து ஒரே ஆளு தான் சொல்லுவேன், கொஞ்சம் தமிழ்ல இருக்கும்। நீங்களும் என்னோட ஸ்டைல்ல ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும்। ଏଇଟା ନା ତାମିଲନାଡୁରେ ସବୁପଟେ ପିଲାମାନଙ୍କୁ ବେଶୀ ଭଲ ଲାଗିବ ଏ ଟମାଟୋ ରାଇସ୍। ବେଶୀ କାମ ନାହିଁ, ଭାତ ନା ଟିକେ ବେଶୀ ବେଶୀ ସଫ୍ଟ ହବ ଟାଇପର ଭାତ କରିବା ନାହିଁ। ନର୍ମାଲ ଚାଉଳ ଭାତ ବି ଏ ଭିତରେ ମିକ୍ସ କରିପାରିବ। ତେଲ ପକେଇକି, ତେଲ ଟିକେ ବେଶୀ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ସୋରିଷ ଟିକେ, ବୁଟ ଡାଲି ଟିକେ ଆଉ ବେରି ଟିକେ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ସେ ବେଶୀ କ୍ରିସ୍ପି ରହିବ, ପିଲାମାନେ ଖାଇବା ଟାଇମରେ ଲଞ୍ଚରେ ବଢିଆ ରହିବ। ପିଆଜ ନା ମୁଁ 4 ଲୋକ ଖାଇବା ପାଇଁ ଭାତ ରେଡି କରିବା ପାଇଁ କହୁଛି। ପିଆଜ ବେଶୀ ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର। ନର୍ମାଲ ପିଆଜ ପିଆଜ ମୁଁ 3ଟା ପିଆଜ ୟୁଜ କରୁଛି, ବଡ ପିଆଜ। ସେଇଟା ପକେଇକି ଟିକେ ଲୁଣ, କଡି ପତା ପକେଇବ ତ ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। எண்ணெய் ஊத்திட்டு நான் கடுகு போட்டிருக்கேன், உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன்। வெங்காயம் வந்து ஒரு 4 பேர் செய்யற அளவுக்கு தான் தக்காளி சாப்பாடு இது। சீக்கிரமாவே காலையிலேயே லஞ்ச் கரெக்டா இருக்கும்। இது காம்பினேஷன் வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தா முட்டை பாயில் பண்ணி கொடுத்தோம்னாவும் நல்லா இருக்கும்। அதோட நான் வந்து வெஜ் சாப்பிட்றதுக்காக வெண்டைக்காவும் பிளஸ் அப்பளம் ஃப்ரை பண்ணி கொடுத்தாவே என் பொண்ணு சாப்பாடே சாப்பிட மாட்டா வீட்ல। ஆனா இந்த சாப்பாடு வந்து ஸ்கூலுக்கு ஒரு வாட்டி பேக் பண்ணி கொடுக்கும்போது பிடிச்ச உடனே அவளுக்கு அந்த ரெட் கலர்ல ஒரு சாப்பாடு இருக்குல்ல, அந்த சாப்பாடுனா நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றா। அவளுக்கும் இது செஞ்சேன்। வெங்காயம் நல்லா வதங்கிச்சு। நம்ம வந்து தக்காளி எப்பவுமே நான் கட் பண்ணி போடுவேன், ஆனா இந்த வாட்டி காலையில பண்றதால தக்காளி கொஞ்சம் பேஸ்ட் பண்ணி போட்டுடலாம், சீக்கிரமா ஆயிடும்ட்டு ஒரு 4 தக்காளி வந்து நாட்டு தக்காளி தான் பேஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன்। ଏ ବର୍ତ୍ତମାନ ପିଆଜ ଭଲ ସିଝିଲା ଟାଇମରେ ଟିକେ ଜିଞ୍ଜର ଗାର୍ଲିକ ପେଷ୍ଟ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ମୁଁ 4 ପିଆଜ ନା ବେଶୀ ପେଷ୍ଟ କରିକି ପକେଇ ଦେଇଛି। ନର୍ମାଲ ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିକି ପକେଇବା ଟାଇମରେ ବି ବଢିଆ ରହିବ। ବେଶୀ କାମ ନାହିଁ, ନାଇଟ୍ କରିକି ରଖିବା ଟାଇମରେ ବି ସକାଳ ଭାତ କରିକି ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ପିଲାମାନଙ୍କୁ ପ୍ୟାକ୍ କରିବା ପାଇଁ। ହଳଦୀ ଟିକେ ଟିକେ ଇଙ୍ଗ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ଆଉ ସବୁ ମିକ୍ସ କରିକି ମିର୍ଚି ପାଉଡର ନା ସେଇଟା 1 ସ୍ପୁନ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ପିଲାମାନଙ୍କୁ ବେଶୀ ରାଗ ଖାଇବା ନାହିଁ, ମୁଁ ସେଇଟା ପାଇଁ ବେଶୀ ରାଗ କରିବା ନାହିଁ। ଇନ କେସ୍ ସବୁ ମିକ୍ସ କରିକି ଆପଣ ପାଖରେ ମିର୍ଚି ପାଉଡର ନାହିଁ ନା, ଧନିଆ ପାଉଡର ଟିକେ, ମିର୍ଚି ପାଉଡର ଟିକେ ଆଉ ସାମ୍ବାର ପାଉଡର ଆପଣ ପାଖରେ ରହିବା ଟାଇମରେ ବି ସେଇଟା ବି ଏ ସାଙ୍ଗରେ மிக்ஸ் କରିବା டைம்ல படியா டேஸ்ட் ଆସିବ। நான் எல்லாம் மிக்ஸ் பண்ண குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன், மஞ்சத்தூள் கொஞ்சம்। இது கூட நீங்க ஒரு பிஞ்ச் வந்து சாம்பார் பவுடர் போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், பெருங்காயம் கொஞ்சம் போடணும், அவ்வளவுதான்। ये भरता साम सकाଳେ मिक्स କରିକି ରଖିକି आफ्टरनून ଖାଇବା ଟାଇମରେ ଟେଷ୍ଟ ବଢିଆ ରହିବ। ଖଟା ବି ରହିବ, ରାଗ ରହିବ, ଭାତ ବଢିଆ ଭେରାଇଟିରେ ରହିବ, ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ହେଇଯିବ। ଇଡଲି ସାଙ୍ଗରେ ରୋଟି ସାଙ୍ଗରେ ବି ଏଇଟା ଆମେ ରଖି ଖାଇପାରିବ। ଏ କାମ୍ବିନେସନ ନା अंडा ଖାଲି ବଏଲ କରିକି ଖାଇବା ଟାଇମରେ ବଢିଆ ରହିବ। ନାଇଁ ତ ଆମ ଭେଜ ଖାଇବା ଲୋକ ସେଇଟା ପାଇଁ ଭେଣ୍ଡି ପାମ୍ପଡ଼ ଫ୍ରାଏ କରିକି ରଖିବା ଟାଇମରେ ଆଉ ବି ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ବୋଲ ବଏଲ ହବା ପାଇଁ ଦରକାର, ତେଲ ବାହାରିବା ପାଇଁ। କଲର ବି ଫୁଲ ଚେଞ୍ଜ ହୋଇଗଲା ଦେଖନ୍ତୁ, ତେଲ ବାହାରିକି ଆସିବା ଟାଇମରେ ମୁଁ ଅଲରେଡି ସାଇଡରେ अंडा ବଏଲ କରିକି ରଖୁଛି ମୋ ପିଲା ପାଇଁ। ସକାଳ ସକାଳ ମୁଁ ଲଞ୍ଚ ପ୍ୟାକ୍ କରିବା ଟାଇମରେ କରିବା ରୋଷେଇ ସବୁ ଅପଲୋଡ କରୁଛି। ଏ ସାଙ୍ଗରେ ଭେଣ୍ଡି ବି ସାଇड பை சைடு ஃப்ரை କରିକି கட் କରିକି ரக்குச்சு। தக்காளி சாப்பாடு வந்து நல்லா ஃபுல்லா கலர் எண்ணெய் வெளியே வர அளவுக்கு வச்சோம்னாவே நம்ம ஒரு வாரம் கூட செஞ்சு வீட்டுல வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ தேவைப்படும் போது மிக்ஸ் பண்ணலாம்। நான் வந்து அப்பப்போ நம்ம வீட்டுல தானே இருக்கோம், ஃப்ரெஷ்ஷாவே பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு 4 பேர் செய்யறதுக்காக இது நம்ம ரொட்டி கூடவும் சாப்பிடலாம்। தக்காளி சாப்பாடு என்னோட ஸ்டைல்ல சீக்கிரமாவே முடிஞ்சிச்சு பாருங்க। பாயில் பண்ண முட்டை ரெடி பண்ணி வச்சிருக்கேன், வெண்டைக்காவும் சைட் பை சைட்ல கட் பண்ணியிருக்கேன்। ମୋର ଝିଅ ନା ସବୁବେଳେ ସ୍କୁଲର ଭାତ ଖାଇବ ନାହିଁ, ଏ ଭାତ ଗୋଟେ ଦିନ ଠିକ ଅଛି ପ୍ୟାକ୍ କରିକି ଦେଇଦେବି, କହିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ସେ ମିସ୍ ଦେଖିକି ଡରିକି ଖାଇବ କହିକି ମୁଁ ପ୍ୟାକ୍ କରିକି ଦେଇଦେଲେ। ଏ ସାଙ୍ଗରେ ଆଳୁ କଟ୍ କରିକି ଫ୍ରାଏ କରିକି ତାପରେ ପାମ୍ପଡ଼ ଟିକେ। ସେ ଫୁଲ ଟିଫିନ ମ୍ୟାକ୍ସିମମ୍ 1 ସ୍ପୁନ 2ଟା ସ୍ପୁନ ଭାତ ଖାଇବ ସେ। 3 o'clock ଆସିଯିବ, ଖାଇକି ଆସିକି ବୋଲ ଅଛି ସେ ରେଡ୍ କଲର ଭାତ ମୋ ସେ ଭାତ ଆଉଥରେ କରିକି ଦିଅ କହୁଛନ୍ତି। ସେକେଣ୍ଡ ଟାଇମ ବି କରିକି ଦେଇ ଟାଇମରେ ବି ଫୁଲ ଖାଇକି ଆସିଲା। ସେଇଟା ପାଇଁ ଏବେ ଭାତ ନେଇକି ଯିବ କହିବା ଟାଇମରେ ଠିକ ଅଛି ସେମ୍ ଭାତ କରିକି ଦିଅ କହୁଛନ୍ତି, ସେଇଟା ପାଇଁ ମୁଁ ସକାଳେ କରୁଛି। ଏଠି ଟିକେ ବେଶୀ ହୋଇଗଲା, ଫାଷ୍ଟ ଆମ କରିକି ସବୁ ଭାତ ପକେଇକି ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ଟିକେ କାଢିକି ଗୋଟେ ଟିଫିନ ବକ୍ସରେ ରଖିଦେବ, ତାପରେ ଭାତ ପକେଇକି ମିକ୍ସ କରିଲା ପରେ ଆଉ ରାଗ ଟିକେ ଖଟା ସବୁ ଦରକାର ଟାଇମରେ ଆଉ ଟିକେ ତରକାରୀ ପକେଇକି ମିକ୍ସ କରିବା ତ ଠିକ ରହିବ। ଏଇଟା ନର୍ମାଲ ଆମ ଘର କରିବା ବାସମତି ରାଇସ୍ ନାହିଁ,
ନର୍ମାଲ କରି କରିବ ରୋଷେଇ ଭାତ ରେଡି କରିକି ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ଟିକେ ଓପନ କରିକି ଥଣ୍ଡା କରିଲା ପରେ ଭାତ ମିକ୍ସ କରିବା ଟାଇମରେ ଅଲଗାଟା ରହିବ ଠିକ ରହିବ। ଲାଷ୍ଟରେ ଘିଅ ଖାଇବ ଲୋକ ଟିକେ ଘିଅ ପକେଇବା ଟାଇମରେ ଠିକ ରହିବ। நான் செஞ்சுட்டு அந்த டொமேட்டோ தொக்கு செஞ்சுட்டு உடனே எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண வேணாம். பேச்சுலர்ஸ்னா நீங்க வந்து காலையில சாப்பாடு செஞ்சுட்டு கூட இது அப்படியே நம்ம மூடி வச்சுட்டு போயிட்டோம்னா, நைட் வந்து சாப்பிடுற வரைக்கும் சாப்பாடு கெட்டு போவாது. ரொம்ப நல்லாருக்கும். நான் கொஞ்சமா அந்த தக்காளி தொக்க எடுத்துட்டு, நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு காரம், உப்பு எல்லாமே குழம்பு தேவையா இருக்கும்போது மறுபடியும் போட்டுக்கலாம். மொத்தமா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா, அப்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கம்மி பண்ண முடியாதுன்றதுக்காக நான் எப்பவுமே செய்யும்போது கொஞ்சம் எடுத்து வச்சுடுவேன். சாப்பாடு ஃபுல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு ஸ்பூன் நெய் போட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா என் பொண்ணுக்கு வந்து நெய் ஸ்மெல் பிடிக்காதுன்றதுக்காக அவளுக்கு நெய் இல்லாம லாஸ்ட்டா சாப்பாடெல்லாம் பேக் பண்ணிட்டு நெய் சூடு பண்ணி என் பையனுக்கும் அவருக்கும் மட்டும் மேல நெய் போட்டு பேக் பண்ணிட்டேன் நானு। ଏଟା ସିମ୍ପଲ ଚାଉଳ ଜଲ୍ଦି ଜଲ୍ଦି ହେଇଯିବ, ବେଶୀ ଟାଇମ ଲାଗିବନି। ଇନ କେସ୍ ବେଶୀ ଦୂର ଟ୍ରାଭେଲ କରିବ ଲୋକ ନା ଏ ଭାତ କରିକି ନେଇକି ଯିବା ଟାଇମରେ ବି ସେ ବେଶୀ ଜଲ୍ଦି ଖରାପ ହବ ନାହିଁ, ଟିକେ ବଢିଆ ରହିବ ଭାତ। ଆଉ ଏ ସେମ୍ ଗ୍ରେଭି ନା ଆମ ରୋଟି ସାଙ୍ଗରେ ଇଡଲି ସାଙ୍ଗରେ ବି ରଖିବ, ପ୍ୟାକ୍ କରିକି ନେଇକି ଯାଇପାରିବ, ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ଆପଣମାନେ ବି ଗୋଟେ ଟାଇମ ଟ୍ରାଏ କରିକି ଦେଖନ୍ତୁ। ସିମ୍ପଲ ଟମାଟୋ ରାଇସ୍, ଏ ରାଇସ୍ ଏନା ଖାଇବା ଟାଇମରେ ବଢିଆ ରହିବ। ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ପାମ୍ପଡ଼ ଗୋଟେ କ୍ରିସ୍ପି ଆଇଟମ, अंडा रखिबा टाइम रे भी बढ़िया रहबो। इन केस नॉन वेज खाइबो लोक ना भेंडी नहीं तो आलू कट करके करबा टाइम रे से दी जरा कॉम्बिनेशन बढ़िया टेस्ट आसीबो। भात सब फुल मिक्स होई गेला, टिके ठंडा करके तापर टिफिन बॉक्स रे पैक करबा पे रखुची। சாப்பாடு நல்லா ஈவனா அந்த ஒயிட் ஒயிட் அங்க இல்லாம மிக்ஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும்। भात बढ़िया ஈவனா ஒயிட் ஒயிட் ରହିବନାଇନା ସେମିତି କରିବା ଟାଇମ ରେ ଠିକ ରହିବ। சாப்பாடு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு। என்னோட ஸ்டைல்ல வெண்டைக்காய் ஃப்ரை தான், ரொம்ப டைம் எல்லாம் ஆகாது। வெண்டைக்காய் வந்து நம்ம நைட்டே கிளீன் பண்ணிட்டு நான் அப்படியே அது கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் கீழே வச்சுட்டோம்னா வெண்டைக்காய் வந்து நல்லா ட்ரை ஆயிடும்। காலையில எழுந்த உடனே தக்காளி சாப்பாடு சைட்ல பண்ணும்போதே நான் சைட்ல கட் பண்ணிடுவேன்। வெண்டைக்காய் வந்து கிராஸ் கிராஸா கட் பண்ணோம்னா கொஞ்சம் மெலிசாவும் இருக்கும், பசங்க சாப்பிட கொஞ்சம் டிஃப்ரெண்டாவும் இருக்கும்। எண்ணெய் ஊத்திட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம், ஒரே ஒரு வெங்காயம் பெருசு பெருசா கட் பண்ணிட்டு அவ்வளோதான், வெண்டைக்காவை கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை போட்டுட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதுதான்। ସିମ୍ପଲ ଭେଣ୍ଡି ଫ୍ରାଏ ତେଲ ପକେଇକି ସୋରିଷ ବିରି ଟିକେ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର, ପିଆଜ ଟିକେ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ମୁଁ ନାଇଟ୍ ନା ଭେଣ୍ଡି ଫୁଲ କ୍ଲିନ୍ କରିକି ଶୁଖିବା ଟାଇପର ରଖିଦେବ, ସକାଳୁ ଉଠିକି ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ କଟ୍ କରିକି ସାଇଡରେ ଆମ ଟମାଟୋ ରାଇସ୍ କରିବା ଟାଇମରେ ବି ସାଇଡରେ ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ କଟ୍ କରିକି କରିପାରିବ। ଏଇଟା ନାଇଁ ତ ନାଇଟ୍ ବି କଟ୍ କରିକି ଫ୍ରିଜରେ ରଖିବା ତ ଠିକ ରହିବ, ବେଶୀ ଟାଇମ ଲାଗିବ ନାହିଁ। ପିଲାମାନଙ୍କୁ ସ୍କୁଲରେ ଭେଜିଟେବଲ ଦେବା ଟାଇମରେ କମ୍ପଲସରି ଟିଚର୍ସକୁ ଦେଖିକି ଡରିକି ଖାଇବ, ସେଇଟା ପାଇଁ ଭେଣ୍ଡି ଏମିତି ଲମ୍ବା ଲମ୍ବା କଟ୍ କରିକି ଟିକେ ଲୁଣ ପକେଇକି ରଖିବ। ମୁଁ ସେମ୍ ମିର୍ଚି ପାଉଡର ଟିକେ ପକେଇବ, ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ஃப்ரை ହେଇଯିବ। ଭେଣ୍ଡି டொமேட்டோ ரைஸ் பேக் କରିବା ପାଇଁ ଠିକ ରହିବ। வெண்டைக்காய் வந்து ரொம்ப மெலிசா நான் கட் பண்ணியிருக்கேன்। நம்ம வந்துட்டு பசங்களுக்கு வந்து இதை சாப்பிட மாட்டாங்க அதை சாப்பிட மாட்டாங்கன்னு நம்மளா ஒரு மனசுல எதுவுமே பண்ணாம நம்ம வீட்டுல சாப்பிட்ற பசங்க, சாப்பிடாத பசங்க ஸ்கூல் போனாங்கன்னா கண்டிப்பா சாப்பிடுவாங்க। அதனால ஏதாவது ஒரு வெஜிடபிள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா வெஜிடபிள் கட் பண்ணி கொடுத்தோம்னா பசங்க கண்டிப்பா சாப்பிடுவாங்க। என் பொண்ணுக்கு வெண்டைக்காய் வந்து ஒரு சைஸ்ல உருளைக்கிழங்கு ஃப்ரை கொடுத்தாலும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சைஸ்ல கேட்பா। இட்லி கூட வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் அந்த அம்மா காம்பினேஷன் எடுத்துன்னு போறாங்க, சட்னி எடுத்துன்னு போறது இல்ல। நம்ம பசங்களுக்கு வெஜிடபிளும் கொடுக்கணும்னு நினைச்சோம்னா சரி வெண்டி வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் கிராஸா கட் பண்ணியாச்சு, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு। இப்போ மஞ்சத்தூள் போட்டுடலாம்। ஒருத்தவங்க வெண்டைக்காய் நான் பண்ணும்போது குழையுது அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து ஒரே ஒரு வந்து கொஞ்சமா தயிர் போட்டுட்டீங்களன்னா அந்த குழைய வந்து கம்மியாயிடும்। அப்படி நீங்க மூடாம வேக வச்சீங்களன்னா தண்ணி வெண்டைக்காய் வந்து குழஞ்ச மாதிரி ஆகாது, தனித்தனியாவே இருக்கும்। ரொம்ப நேரம் கரண்டி போட்டு சும்மா மிக்ஸ் பண்ணவே வேணாம்। அந்த ஃப்ரைங் பேன் எடுத்து இப்படி இப்படி திருப்பி விடுற மாதிரி பண்ணோம்னாவே சீக்கிரமா ஆயிடும்। மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன், குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன்। இட்லி பொடி இருந்ததுன்னா லாஸ்டா கொஞ்சமா இட்லி பொடி போட்டிங்கன்னா கிறிஸ்பியா இருக்கும்। ମତେ ଭେଣ୍ଡି ନା ସେ ଆଲଗାଟା ରହିବା ପାଇଁ ଦରକାର, ସେ ସବୁ ମିକ୍ସ କରିକି ଟିକେ ଲାଲ ବାହାରିବା ଟାଇପର ରହିବ ନା, ସେଇଟା ମତେ ଭଲ ନାହିଁ। ସେମିତି ହବ ନା କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ ନା, ସେଇଟା ଟିକେ ଟିପ୍ସ ଫଲୋ କରିବା। ଟିକେ ଦହି ନାହିଁ ତ ବଟର ମିଲ୍କ ପକେଇବା ଟାଇମରେ ସେମିତି ହବ ନାହିଁ। ମୋର କେବେ ବି ସେମିତି ହବ ନାହିଁ, କଣ ପାଇଁ ନା ମୁଁ ସବୁବେଳେ ସେଇଟା ସ୍ପୁନ ରଖିକି ନାଇଁ ତ ସେ ପିଠାପାତି ରଖିକି ଘାଣ୍ଟିବ ନାହିଁ। ନର୍ମାଲ ଲମ୍ବା ସ୍ପୁନ ରଖିକି ଗୋଟେ ଦିଟା ଟାଇମରେ କରିବ ବାସ୍, ସେ ଭଲ ଫ୍ରାଇ ହେଇଯିବ। କଭର କରିକି ଭେଣ୍ଡି ଫ୍ରାଇ କରିବ ନାହିଁ ତ ଠିକ ରହିବ। ଭେଣ୍ଡି କଭର କରିବା ଟାଇମରେ ସେ ପାଣିଆ ଟାଇପର ହେଇଯିବ, ଟିକେ ଭଲ ନାହିଁ ରହିବ। ମିର୍ଚି ପାଉଡର ଟିକେ ପକେଇ ଦେଉଛି ମୁଁ।
हल्दी टिके पकी देछि सब मिक्स करके मिर्ची पाउडर संगरे मु गोटे मसाला रेडी करके रखुछि घरे धनिया पाउडर धनिया टिके बोटो डाली टिके आ बेरी टिके रेड चिल्ली ये सब फ्राई करके ग्राइंड करके रखुछि बादाम टिके सेटा लास्ट वेजिटेबल रो पकिबा टाइम रे बढ़िया रहबा से बादाम रे टेस्ट भी बढ़िया रसिबो वेंडी भी रेडी होइगला आ लंच पैक करबा टाइम होइगला भर्ता देखंतु एते बढ़िया अलगटा अछि भर्ता पैक कर देबो गोटे साइड रे टिके बेंडी अंडा खाइबो लोक के अंडा बॉयल करके रखी देछु मो पुओ पई संगे संगे रेडी आइ जिवो आपण मन भी गोटे दिन एमिति ट्राई करके देखंतु पिल्ला मनक बेसी इंटरेस्ट खाइबो भर्ता किछि आर्टिफिशियल पाउडर नै किछि नै हम घर रोइबो मसाला रखी कि सिंपल रो भर्ता रेडी करि पारिबो தக்காளி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சூப்பரா வெண்டைக்காவும் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி பசங்களுக்கு ஒரு வாட்டி லஞ்ச் பேக் பண்ணி கொடுங்க கண்டிப்பா டிஃபன் பாக்ஸ் காலி பண்ணிட்டு வருவாங்க இன்கேஸ் நெய் பிடிக்கிற பசங்கன்னா லாஸ்டா இப்ப சூடு பண்ணிட்டு நெய் போட்டுலாம் இது என் பொண்ணோட டிஃபன் பாக்ஸ் அவளோட சாப்பாடு அவ்வளவுதான் ये मोर जियो खाइबा भर्ता से घी ना टिके गरम करके ऊपर पकिबा टाइम रे बढ़िया टेस्ट आसीबो ଆମ ଘରେ ନା ଗୋଟେ ଲୋକ ଘିଅ ଖାଇବ ଗୋଟେ ଲୋକ ଖାଇବ ନାହିଁ ମତେ ମୋର ଝିଅ କି ଘିଅ ଭଲ ନାହିଁ ମୋର ଝିଅର ଟିଫନ୍ பாக்ஸ் வெண்டி சைடு ଟିକେ பம்பட் ரக்கிப டைம்ல குசிர காய்தப அவ்வளவுதான் என் பொண்ணோட லஞ்ச் பாக்ஸ் எல்லாருக்கும் பேக் பண்ணியாச்சு என்னோட சாப்பாடும் நான் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்க Thank you so much